இந்த சீசன்ல ஈஸியா கிடைக்கக்கூடியதாங்க பனங்கிழங்கு. இந்த பனங்கிழங்க நம்ம பயன்படுத்தும்போது என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நடக்குது? முக்கியமா சர்க்கரை நோயாளிகள் இந்த பனங்கிழங்க பயன்படுத்தலாமா அப்படின்ற சந்தேகம் உங்கள்ல நெறைய பேருக்கு இருக்கு. சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய ரிச் ஃபைபர், அது மட்டும் இல்லாம கால்சியம், மெக்னீசியம், நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே இதுல இருக்குங்க. ஸோ சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா எனக்கு பைல்ஸ் இருக்கு, கான்ஸ்டிபேஷன் இருக்கு, டெய்லி காலையில மோஷன் என்னால போக முடியலங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க பனங்கிழங்க நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம். இது என்ன பண்ணலாம்னா, பனங்கிழங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி நல்லா வெயில்ல உலர்த்தி பவுடர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த பவுடரை டெய்லி காலையில ஹாட் வாட்டர்ல சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ இது மால்ட் மாதிரி ரெகுலரா கிட்ஸுக்கும் நம்ம கொடுக்கலாம். பெரியவர்களும் இது எடுக்கும்போது மூட்டுகள் தொடர்பான வலி இருந்தாலோ, இல்ல சர்க்கரை நோயில நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுறேங்க, பாடி ரொம்ப வீக் ஆயிடுச்சு, டயபெட்டிக் நியூரோபதி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த நரம்புகளை வலிமையாக்குறதுக்கும் இந்த பனங்கிழங்க தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.